ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல ரிலீஸ் ஆன சுருளி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையில ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு கைதியை பிடிக்கிறதுக்காக சில போலீஸ்காரங்க போறாங்க. அங்க போனவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விபரீதமான செயல் தான் இந்த படத்தோட கதை. ஒட்டுமொத்த சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். சரி, இப்ப நேரா படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மந்தோதரியா காமிக்கிறாங்க. ஒரு காட்டு பகுதி இருக்கு. அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் இவங்களை எல்லாத்தையும் கடத்திட்டு போகுதாவும் ஊருக்குள்ள சில பேரு புரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூதத்தை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சாமியார் அந்த காட்டு பகுதிக்குள்ள தனியா போக ஆரம்பிக்கிறாரு. போறாரு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த காட்டை சுத்தி இருக்கிற விலங்குகள், செடிகள், கொடிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே இவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. கொஞ்ச தூரம் போகும்போது ஏதோ ஒரு பந்து மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறாரு. தான் எடுத்துட்டு போற கூடையில பசங்களுக்கு விளையாட கொடுக்கலாமோன்னு சொல்லிட்டு அந்த பந்து மாதிரி இருக்குது இல்லையா, அதை எடுத்து கூடைக்குள்ள வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பந்து கிடையாது, ஒரு எறும்பு திண்ணி அப்படின்னு. இவரு போய்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த பூதம் எங்க இருக்கும், அதை எங்க பிடிக்கிறது அப்படிங்கிறது இவருக்கு வழி தெரியல. ஆனா மேல இருக்கிற எறும்பு திண்ணி தான் இந்த வழியா போகணும், இப்படி போகணும் சொல்லி வழியை இந்த மந்தவரி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க, இவரும் அந்த எறும்பு திண்ணி சொல்ற வழியா போய்கிட்டே இருக்கிறாரு. சுத்தி சுத்தி ஒரு சுழலுக்குள்ள போய்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சோ பூதம் கிடையாது, இங்க இருக்கிற மக்களை வழி நடத்துறது இந்த எறும்பு திண்ணி தான். இதுதான் இவ்வளவு நாளா கடத்திக்கிட்டு போனது. இப்ப நம்ம சாமியாரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுச்சு. இங்கதான் படத்தோட பேரை காமிக்கிறாங்க. சுருளி அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இன்னும் அந்த மலைப்பகுதியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் படத்துல ஒரு 2 பேர்த்த இங்க காமிக்கிறாங்க. ஒரு வயசானவர் இருக்காரு இல்லையா, இவரு தான் படத்தோட எஸ்ஐ, ஒரு போலீஸ்காரர். அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கேரளா மாநிலத்தை சேர்ந்த சுருளி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அக்யூஸ்ட் இருக்கான். அந்த அக்யூஸ்ட மஃப்டில போயிட்டு யாருக்கும் தெரியாம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரணுமா. அவங்க பதங்கி இருக்கிறதாவும் அவன் நிறைய கொலைகளும் சில தப்புகளை பண்ணிருக்கிறதாவும் சொல்லி அவன் மேல ஒரு கேஸ் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருக்கிறதா சொல்லி ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு. அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் அங்க போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழி வரைக்கும் தான் பஸ்ல போறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கான மலைப்பகுதி கீழ்ப்பகுதியில இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மேல் இருக்கிற இந்த ரப்பர் தோட்டத்துக்கு போகணும், வழி எப்படி போறதுன்னு சொல்லி கேட்டா ஒரு ஜீப் ஒண்ணு இருக்கு. அந்த ஜீப்ல போயிட்டு உட்காருங்க, சில பேர் வருவாங்க, அவங்க எல்லாரும் அந்த மேல் இருக்கிற கிராமத்துக்கு தான் போவாங்க, அவங்க கூட சேர்ந்து போங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஹோட்டல் கடைக்காரரு அனுப்பி விடுறாரு. அங்க போய் பார்த்தா ஆளுங்க யாருமே கிடையாது. குக்கு குக்குன்னு சொல்லி காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனவங்களை கூப்பிடுற மாதிரியான குரலை இருந்தாலும் கூப்பிட்டு இருக்கிறாரு. அதே இடத்துல டிரைவர் வராரு. கக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாருங்க வேணும், என்னங்க வேணும் சொல்லி கேட்கும்போது தான் ஜோயின் ஒருத்தனை பாக்குறதாவும் அவன் மேல இருக்கிற இடத்துக்கு அவன்கிட்ட ஒரு வேலை விஷயமா போறதாவும் இவங்க மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தான் ஒரு போலீஸ்காரங்க அப்படிங்கறத மறைச்சுதான் இந்த ஆளுங்க இங்க இருக்கிற டிரைவர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படியா, அது தங்கண்ண தோட்டமா தான் இருக்கும், அவங்கிட்ட தான் அந்த ஆளு வேலை பாக்குறான், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா அந்த இடத்துல ஏதோ பல்ல எடுக்கணும், மரக்கண்ணு நடுறாரா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருந்தாரு, அதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய ஆளுங்க எல்லாருமே அதே ஜீப்ல ஏறிக்கிட்டு ஒரு வழியா போயிட்டு இருக்காங்க. போகும்போது நம்ம போலீஸ்காரும் அங்க இருக்கிற ஏட்டோ 2 பேர் மட்டும் தான் பேசுறாங்க. அந்த ஜீப்ல வேற யாருமே பேசல. இவங்க பேசுறத நினைச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியான ஆளுங்களா இருக்கிறீங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கரடு முரடான அந்த பாதையில போயிட்டு இருக்காங்க. ஏப்பா என்னப்பா இவ்வளவு பொறுமையா ஓட்டுற, அடிச்சு விரட்டுறது இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்ச தூரம் போக போக வண்டி தாறுமாறா வேகமா போக ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம ஒரு சின்னதா ஒரு பாலம் ஒண்ணு வருது. அந்த பாலத்துல வண்டி போகணும்னாலே ரொம்ப சிரமமான பாலமா இருக்கு. அதுவும் மரக்கட்டைகள்ல செய்யப்பட்ட ஒரு பாலம். வண்டியில இருக்கவங்க எல்லாரும் கீழே இறங்கிட்டு அந்த பாலத்துக்கு அந்த பக்கமா போகிறாங்க. ஜீப்பை மட்டும் ஒரு டிரைவரு கரெக்டா அந்த கச்சிதமா இருக்கிற இடத்துல ஓட்டிட்டு வர்றாரு. பரவாயில்லப்பா, நீ ரொம்ப திறமையான ஆளுதான், பயங்கரமா வண்டி ஓட்டுற சொல்லி வண்டி மேல ஏறி உட்காந்தா இவ்வளவு தூரம் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு வந்த அந்த ஆளுங்களை கூட இருக்கிற சக ஆளுங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா வண்டி விட்டு இறங்குங்கடா, உங்களை என்ன வண்டியில உட்கார சொன்னு இவ்வளவு நேரம் முன்னாடி உட்காந்துருந்தாரு இல்லையா போலீஸ்காரும் ஏட்டவும் இப்ப பின்னாடி உட்கார சொல்லி இருக்காங்க. என்னன்னு தெரியல, இந்த மரப்பாலத்தை தாண்டின உடனே இவங்க வாயில இருந்து வார்த்தை வரல, வெறும் விஷமான கெட்ட வார்த்தை தான் வந்துகிட்டு இருக்குது. இப்ப உள்ளுக்குள்ள போனவனே நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல வயசானவர் இருக்கிறாரு. உன் ஹோட்டலுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு 2 அடிமை கிடைச்சிட்டானுங்கன்னு சொல்றாங்க. அதே இடத்துல வந்திருக்கிற நம்ம எஸ்ஐயும் ஏட்டும் என்னங்க விஷயம், யாருங்க நீங்க அங்க இருக்கிற ஆளுங்க கேட்கும்போது இந்த மாதிரி தங்கண்ண தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம், மரக்கண்ணு நடுறதுக்காக சொல்லும்போது அவர் இந்த ஊர்ல இல்ல, வெளியே போன மனுஷன் இன்னும் வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லும்போது அச்சிச்சோ நாங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற நம்ம போலீஸ்காரங்க கேட்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இங்கேயே ஹோட்டல்ல தங்கிக்குங்க, வேலை பாருங்க, அப்படியே சாப்பாடு சரக்கு இங்கேயே கிடைக்கும், அனுபவிச்சுக்கிட்டு இருங்க கொஞ்ச நாளைக்கு, அவர் வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பேசி இங்கவே தங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அங்க இருக்கிற ஹோட்டல்ல தங்குறாங்க, சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஏட்டையா இருக்கிறான் இல்லையா, அவன் கொஞ்சம் நைட் டைம்ல உச்சாவதுக்காக வெளியே வருவான். அப்ப ஏதோ சில
2 ஏலியன்ஸ் அப்படியே கிராஸ் ஆகி போகுது. இதை பார்த்த உடனே இந்த ஆளு பயந்து போறான். ஹோட்டலுக்கு வந்தப்பவே ஒருத்தர் படிச்சிருப்பாரு, ஏதோ ஒரு 2 ஏலியன் வந்துட்டு 2 பேத்த காட்டுக்குள்ள இருந்து தூக்கிட்டு போயிடுச்சா சொல்லி நியூஸ் பேப்பர்ல படிச்சதை இங்க நம்ம ஏட்டையா மேட்ச் பண்ணி ஒருவேளை இதுவே ஏலியனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காரு. வித்தியாசமான சில சத்தங்கள்லாம் நைட் டைம்ல கேக்குது. அடுத்த நாள் காலையில அங்க இருக்கிற ஹோட்டல்ல சரக்கு சைடிஷா அது இதுன்னு சாப்பாடு கறி கிரியுமா ஆக்கி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ஆளு முதலாளி அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அங்க இருக்கிற ஆளு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஏட்டையா இந்த ஆளு என்ன எதுவும் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, தம்பி அவரை பத்தி உனக்கு தெரியாது, முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணாரு, அவன் பொண்டாட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சில்மிஷன் சேட்டை பண்ணான்னு சொல்லி அவளை கொண்டு விட்டாரு, 2வது இப்ப ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு. இங்க இருக்கிற ஆளுங்களா எவனும் சாதாரண ஆளு கிடையாது, ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடி ஒவ்வொரு வரலாறு இருக்குது, பார்த்து இருந்துக்க பதமா இருந்துக்க அப்படின்னு சொல்லி இந்த ஆளு மிரட்டிட்டு இருக்கிறாரு. இது நம்ம ஏட்டுக்கு கொஞ்சம் பயத்தை உண்டாக்குது. அதே இடத்துல தூரத்துல ஒரு பாட்டி ஒண்ணு இருக்குது. அந்த பாட்டி கிட்ட எதர்ச்சியா போயிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்க, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கனே அப்படிங்கிற மாதிரி அந்த கிளவி சொல்லுது. சொன்ன கொஞ்ச நேரத்துல அது ஏதோ ஒரு கோடாரி எடுத்துட்டு இந்த ஆளை வெட்டுறதுக்காக வருது. நம்ம ஹீரோ அங்கிறது பயந்து போய் வேகமா ஓடி வரான். கொஞ்ச தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பாக்குறான். நடந்தது ஒரு பிரம்மையா இல்ல உண்மையா அப்படிங்கிறது இந்த ஆளுக்கு சுத்தமா தெரியல. இது எல்லாத்தையும் போயிட்டு நம்ம எஸ்ஐ சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இங்க இருக்கிற இடமும் சரியில்லை, யாரு என்ன பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு கிளவி மவ என்ன கோடாரியால வெட்டுறதுக்கு உடையறா, என்னையா இது ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, அந்த ஆள் எங்க இருக்கிறான்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா நம்ம வேலை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க தங்கி இருக்காங்களே ஹோட்டலு, அந்த இடத்துல நாளைக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்குதான், சில ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது, அதுக்காக விருந்துகள்லாம் வச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம போலீஸ்காரங்களும் சாப்பிட்டு இருக்காங்க. நேத்து நம்ம ஏட்டுவை பார்த்து ஒரு கிளவி முறைச்சா இல்லையா, அவ இங்க பார்த்து அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறான். நம்ம ஹீரோவும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எஸ்ஐ இன்னைக்கு ஏதோ ஒரு வேட்டைக்கு போறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏட்டு இங்க இருக்கிற இடத்துல சரக்கு காய்ச்சி வச்சிருக்காங்க, அதை குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி நைட் டைம்ல போகுது. விசேஷ வேலைகள்ல நம்ம ஏட்டு கொஞ்சம் வேலை பார்த்திருப்பாரு. அங்க இருக்கிற ஹோட்டல் கடைக்கார ஓனரு அவர் கையில ஒரு 500 ரூபாய் கொடுக்கிறார். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கிற, இது கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கிறாரு. சரி நீ சந்தோஷமா வாங்கிட்டு இருக்கிற, திரும்பவும் கூப்பிட்டு அதை கொடுங்க, உனக்கு சோறு கீர் எல்லாமே நான் தானே போடுறேன், நீ எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கு, இதை நான் வச்சுக்கிறேன், கணக்கில் கழிச்சுக்கிறேன், அப்புறமா கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த காசை திரும்பவும் வாபஸ் வாங்கிட்டாரு. திரும்பவும் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க, அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறாரு. ஏதோ ஒரு புக் படிக்கிற சத்தம். விண்டோல இருந்து பார்த்தா ஒரு பொண்ணு புக் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ அப்படியே நவந்து வராரு. அடுத்த நாள் காலையில ஃபாரஸ்ட் ஏரியால அப்படியே நடந்து போயிட்டு இருக்க, ஏதோ ஒரு கடலால மாதிரி ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட் ஏரியாவும் அப்படியே தண்ணியில மிதக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோக்கு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அது பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமை கண்ணாடி வழியா பாக்குறாரு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மிஷின் ஒண்ணு ஆபரேட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லி பயந்து அடிச்சு இங்க ஓடி வந்துடுறாரு. இங்க நம்ம எஸ்ஐ இருக்காரு இல்லையா, வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பன்னி சுடுற போற நேரத்துல இவர் ஏதோ கொஞ்சம் சில்மிஷன் வேலை பார்த்துட்டாரு. அதனால குறி மிஸ் ஆகி பண்ணி ஓடிடுச்சான். இவனை கூட்டு போனதுக்கு ஒண்ணு கூடமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எஸ்ஐ போட்டு அங்க இருக்கிற ஒரு கிழமை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது இல்லாம எஸ்ஐ காலில் வேற ஏதோ சிலது அடிபட்டு இருக்குது. இன்னொரு இடத்துல நைட் டைம்ல திரும்ப அதே ஹோட்டல்ல புதுசா ஒரு ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் நம்ம போலீஸ்காரங்களா பார்த்துட்டு யாருங்களா இவனுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி தங்க தோட்டத்துக்கு மரக்கண்ணு நடுறதுக்காக வந்திருக்காங்களாம் சொல்லும்போது, யார் என்னன்னு தெரியாம நம்ம கிராமத்துக்குள்ள விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லும் போது, அங்க இருக்கிற சில ஆளுங்க நம்மள மீறி என்ன பண்ண போறானுங்க, இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதோ ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நைட் டைம்ல அது நடந்துகிட்டு இருக்கு. திருவிழா மாதிரி சில ஏலியன்ஸ் படம்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கேம் ஒண்ணு விளையாடுறாங்க. புதுசா ஒரு நபர் ஹோட்டலுக்கு வந்தாரு இல்லையா, ஒரு தூணு மேல ஏறி உட்காந்துக்குவாரு. அவரு கண்ணத்துல ஒருத்தனா அரைவானுங்க. இந்த அடியெல்லாம் தாங்கிட்டு யாரு கடைசி வரைக்கும் தாக்கி பிடிக்கிறாங்களோ கீழே விழாம அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம். நிறைய பேர் அடி வாங்கி அந்த ஆளுகிட்ட இருந்து புத்துன்னு கீழே விழுறானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஏட்டுவை எஸ்ஐ ஏத்தி விட்டுறாரு. இவன் நல்லா விளையாடுவான், இவனையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்ல ஏட்டு ஒரு பக்கம் அடி வாங்கிட்டே இருக்கிறாரு. அதே இடத்துல சமாளிக்க முயற்சி பண்றாரு ஏட்டும். பதிலுக்கு புதுசா ஒருத்தன் வந்தான் இல்லையா ஹோட்டலுக்கு சாப்பிட, அவங்க எண்ணத்திலே அரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவனும் பதிலுக்கு நம்ம ஏட்டு அறைய கடைசி கட்டத்துல அங்கிருந்து பொத்துன்னு விழுக ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு தடவையும் அறையும் போது இவருக்குள்ள ஏதோ ஒரு விஷுவல்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. சில பூஜைகள் நடக்கிற மாதிரியும் சில அமானுஷ விஷயங்களை பார்த்த மாதிரியும் தெரியுது. அடி வாங்கிட்டு அப்படியே இங்க வீட்டுல வந்து படுத்த படிக்கையா இருக்கிறார். அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம எஸ்ஐ இருக்காரு இல்லையா, அவர் அங்க உட்காந்து பீடி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே இடத்துல உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஏட்டைய கண்ணாடிய பாக்குறான். கண்ணாடிய பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னடா இவன் சிரிக்கிறான்னு பார்த்தா அப்படியே இன்னொரு ஷாட்டை வைக்கிறாங்க. ஒரு அருவிக்கு பக்கத்துல நேத்து நம்ம ஏட்டைய அரைஞ்சு ஜெயிச்சான் பாருங்க, அவன் இங்க செத்து கிடக்குறான். கொலை பண்ணது யாரு, நம்ம ஏட்டு தான் பண்ணிருக்கான். அதனாலதான் இங்க வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு நைட்டும் திரும்ப வேட்டைக்கு போறாங்க. எஸ்ஐ சாரும் ஏட்டு எல்லாருமே நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல ஏதோ சில மின்மினி பூச்சிகள் வர மாதிரியும் ஏதோ ஒரு லைட் வெளிச்சம் வர மாதிரி தெரியுது. அதே இடத்துல ஒரு வட்டமா ஒரு சுருள் ஒண்ணு தெரியுறத இவங்க
கண்களை பாக்குறாங்க. ஒரு பன்னியுமே வேட்டையாடிடுறாங்க. ஆனா அதே இடத்துல நம்ம எஸ்ஐ சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு நிறைய பூச்சி அட்டைப்பூச்சிகள்லாம் கடிபட்டு இருக்குது. அந்த அட்டைப்பூச்சி கடியோட அவரை வேற வழி இல்லாம அங்க இருக்கிற மேல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் ஒருத்தங்க இருக்கிறாங்களா, ஏதோ ஒரு லேடி வைத்தியர் அங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த பொம்பளை வந்து கண்ணை மெடிக்கி திட்டது, யாரா அந்த புறம்போக்கு பசங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. சரிடா, இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு 2 நாள் ஆகும், இங்கேயே இவனை விட்டுட்டு போங்க சொல்றாங்க. புது ஆளு, தெரியாத இடம், புரியாத இடம், பதிலுக்கு கூட வந்த நம்ம ஏட்டு தான் இருக்கிறார். சரி இருந்து தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளையும் விட்டுடுறான். ஏட்டுக்கு முதுகுல கொஞ்சம் பிடிப்பு அதிகமா இருக்குது, அதை வலிச்சு விட்டாதான் முதுகு தண்டு வடம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஏதோ சில பூஜைகளும் நடக்க ஆரம்பிக்குது. அதே இடத்துல மணின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் ரொம்ப நாளா இந்த பொண்ணோட சொந்தக்கார பையன் போல இருக்கு, ஏதோ வேலைக்காக இங்க வந்திருக்கிறானா, அவனை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏட்டுவை கூடவே அனுப்பிச்சு விடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம எஸ்ஐ கூட இந்த பொண்ணு கொஞ்சம் ஜாலியாவே இருந்துருது. அப்படி இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு சுருள் தெரிஞ்சது இல்லையா, அதே சுருள்ல இருந்து இங்க ஏதோ ஒரு ஏலியன்ஸ் இந்த பக்கம் நடந்து வர மாதிரி ஒரு சுருளை நமக்கு காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில முதுகு தண்டு வலி இண்டு வலி எல்லாமே நம்ம எஸ்ஐ சாருக்கு சரியாச்சு. என்னமா வைத்தியகாரி நீ, பயங்கரமான ஆளு, சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி எப்பயாவது இந்த பக்கம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்கிருந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது கூட திரும்ப அந்த பொம்பளை ஓடி வந்து நம்ம ஏட்டையாவை பிடிச்சு, உன்னை நம்பி ஒரு சின்ன பையனை அனுப்பினா நீ என்ன காரியம்டா பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிக்குது. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வேற பிடிக்கிட்டு போகுது. என்னடா பண்ணன்னு சொல்லி கேட்டா, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஏட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பவும் இங்க காமிக்கிறாங்க தங்கத்தோட்டம் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தங்கம் இப்ப ஜீப்ல மேல் கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்க எல்லாருமே உங்களை தேடி ஒரு 2 பேர் வந்தாங்க, எங்கேயா போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. மாதிரி மரக்கண்ணு நடணும்னு சொல்லி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க சொன்னா, யாரு ஊர்க்காரங்க வந்து என் பேரை சொல்லி கேட்டாலும் நீங்க தங்க வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கானுங்க, அவனுங்களை சும்மா விடக்கூடாது, இன்னைக்கு வெட்டி பலி போடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல எஸ்ஐயும் ஏட்டுமே வந்துகிட்டு இருக்காங்க. ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன கிறுக்கு மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு பொம்பளை, எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அவங்களை வெட்டி பலி போடுங்க, எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏட்டுவும் எஸ்ஐயும் மிரண்டு போறானுங்க. அதே நேரத்தில் நம்ம ஏட்டு இருக்கான் இல்லையா, கையில ஒரு துப்பாக்கி இருக்கிறான். அந்த துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் மிரட்டுறான். இதை பாருங்கடா, ஒரு போலீஸ்காரனே மிரட்டுறீங்களா சொல்லி இப்ப கீழே இருந்து மேல வந்தாலே தங்கம், ஒழுங்கா சொல்லு அந்த ஜோ பையன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போகுது. அவனை கூட்டிகிட்டே போறாங்க. நான் இருக்கிற இடத்த காமிச்சிடுறேன், என் மச்சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடி வந்த ஆள் இருக்கிற இடத்த இந்த தங்கம் கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கத்துல இந்த கிராமத்து ஆளுங்க எல்லாமே இவங்களை ஃபாலோ பண்ணியே குறுக்கு வழியில போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த தங்கம் தான் மச்சா இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துறான். அவன் படுத்த படுக்கையா இருக்கிறான். தலை மட்டும்தான் வேலை செய்து, உடம்பு எந்த அசைவும் இல்லாம ஒரு மூலம் வந்து போய் கிடக்குறான். பண்ணக்கூடாது எல்லாம் தான் பண்ண இல்ல, இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும், நீ கோர்ட்ல வந்து என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. தங்கமும் கிராமத்து ஆளுங்களும் ஏதோ கொஞ்சம் முடியாத பையன், சரி விட்டுட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன நடந்தாலும் சரி இவன் அங்க தூக்கிட்டு போயே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கிராமத்து ஆளுங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, தங்கம் உட்பட சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிறீங்க பைத்தியக்கார மாதிரி சொல்லி கேட்டா, இங்க இருந்து நீ கூட்டிட்டு போயிடுவியா, முடியுமா உன்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு எல்லாமே கண்ணை அப்படியே மூடி துறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல ஏட்டு இருக்கான் பாருங்க, அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கான்ல, என்ன சுட்டுடுவியா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஹோட்டல்கார ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் முன்னாடி போறான். அவனே அவன் கையால பிடிச்ச அந்த துப்பாக்கி அமுக்கினதுல துப்பாக்கி குண்டு ஒண்ணு அவன் காதை தொலைச்சு பின்னாடி இருக்கிற ஒரு ஆளோட ஷோல்டர்ல குண்டு பட்டுருது, ரத்தம் ஊத்துது. ஆனா இவனுங்க சிரிக்கிறானுங்க, வலி கிடையாது, சுரணை கிடையாது, அப்படியே ஒரு ஜண்டு மட மாறி நின்னுகிட்டு இருக்கிறானுங்க. என்னன்னு இங்க ஒண்ணும் புரியல. அதை கீழே படுத்து இருக்கான் இல்லையா அந்த ஜோ, அவன் என்ன சொல்றான்னா, பேசாம நான் போயிடுறேன், என்ன கூட்டிட்டு போகிறதுக்காக நான் வந்தாங்க, அந்த வேலையை செய்யிட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப ஏட்டுவும் போலீஸ்கார எஸ்ஐயும் பயங்கரமான ஆளுதான் இவன் அப்படின்னு சொல்லி தூக்கி வண்டியில போட்டுட்டு அந்த ஜீப் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி பக்கத்துல எஸ்ஐயும் போலீஸ்காரும் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, இது நல்லா பாத்துக்கங்க. பின்னாடி இன்னொரு சீன்ல அந்த கைதியை அப்படியே லாக்அப்ல பண்ணி படுக்க வச்சிருப்பாங்க, ஏன்னா அவனால ஏந்து நடக்க முடியாது. இதையும் நோட் பண்ணிக்கங்க. இந்த பாதை சுத்தி சுத்தி வருது, சுத்தி சுத்தி வந்தாலும் ஒரே இடத்துக்கு வர மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி எஸ்ஐ சொல்ல, பின்னாடி இருக்கிற கைதி இருக்கா இல்லையா, அவன் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா, ஏ சார் என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்ல போறேன், இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு திரும்பவும் வேற வழியா போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலா வெளிச்சம் ஒண்ணு லைட்டா அப்படியே ஒரு ஒளி மாதிரி தெரியுது. இவங்க போய்கிட்டு இருக்கிற இடத்தை சுத்தி சில மின்மினி பூச்சிகள் ஒரு சுருள் மாதிரியான இடத்த சூழ்ந்து தான் வந்துகிட்டு இருக்காங்க. சோ அதே இடத்துல இந்த கார் நிக்குது, எங்க சுத்தி போனாலும் ஒரே இடத்துல தான் இருக்குது. இவ்வளவு நேரம் முன்னாடி நம்ம ஏட்டும் எஸ்ஐ தானே இருந்தாங்க, ஆனா இப்போ பின்னாடி இருந்த கைதி இப்ப முன்னாடி இருக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். முன்னாடி இருந்த நம்ம ஏட்டு இப்ப பின்னாடி அவனோட சீட்ல இருக்கிறான். ஏஞ்சி நடக்க முடியாத ஆளு இப்ப முன்னாடி சீட்ல வந்து ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறான். ஏஞ்சி நடக்க முடியாத ஒரு ஊனமா கடந்தவன் எப்படி இப்படி உட்கார முடியுதுன்னு தெரியல. அதே இடத்துல ஒரு பெரிய நிலா வெளிச்சம் ஒண்ணு வருது. அந்த நிலா வெளிச்சத்துல இருந்து இந்த வண்டியோட கண்ணாடி கிண்ணாடி எல்லாமே உடைஞ்சு போகுது. அப்படியே இந்த காரோட சேர்ந்து அந்த நிலாக்குள்ள போறத நமக்கு காமிக்கிறாங்க.
காமிக்கிறாங்க. அது ஒரு சுருள் மாதிரியும் அந்த சுருளுக்குள்ள இவங்களை இழுத்துட்டு போன மாதிரி தான் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நிலா வெளிச்சத்துல இருந்து யாரோ ஒருத்த மட்டும் நடந்து வர மாதிரி நமக்கு காமிச்சு இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. இந்த டைரக்டர் சில விஷயங்களை நம்மளே புரிஞ்சுக்க சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்றிருக்கா இல்லையா, அவனு இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவன் தான். அவனும் இந்த சுருள்ல மாட்டிக்கிட்ட ஒரு ஆளு தான். சோ இந்த ஃபாரஸ்டுக்காக யாரு வராங்களோ அவங்க எல்லாருமே இந்த சுருள்ல மாட்டிக்குவாங்க. அதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது, அவங்களோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஹோட்டல்ல கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏலியன் வந்து ஏதோ 2 பேர்த்த தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி. அதுவுமே உண்மைதான். அதே மாதிரி நம்ம ஏட்டுவ யாரை பார்த்தாலும் உன்னை முன்னாடி பார்த்திருக்க மாதிரியே இருக்கேப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு நம்ம ஜோர் கலே இவனை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா இவனை இங்க இருந்து பிடிச்சு கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இவனும் அந்த சுருள்ல மாட்டிக்கிட்ட ஒரு ஆளு தான். அப்படி இருக்கும்போது ஏட்டு இதுக்கு முன்னாடி வந்திருப்பாரு. அவருக்கு இதே நிலைமை இருந்ததால திரும்ப வெளியே போயிட்டு புது புது ஆளுங்களை கூட்டிட்டு வர்றது நம்ம ஏட்டையா தான். சோ அவனுக்கும் இந்த கிராமத்துக்குமே ஒரு ஒத்துமை இருக்குது. இப்ப புதுசா வந்துகிட்டது நம்ம எஸ்ஐ சார் தான். அவரும் இந்த சுருள்ல மாட்டிக்கிட்டாரு. இப்படி இந்த கிராமத்துல யாரு வந்தாலும் இங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த சுருள்ல மாட்டிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு மர்மமான கிராமம் தான் இந்த சுருளி கிராமம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரியை முடிப்போம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.